சிவபுராணத்துல போய் சொல்றாள் உமாமகேஸ்வர சம்பாதத்துல. அதை நம்பித்தான் தர்மபுத்திரன் நடத்தி கஷ்டங்கள்லாம் நீங்கி பட்டாபிஷேக தினத்தன்று ராம விக்கிரகத்தை வச்சு பட்டாபிஷேகம் பண்ணாலாம். கற்பூரஹாரதி பண்ற போது பார்த்தா இங்க கீழே உட்காந்துருக்கிற பரமாத்மா கோபாலன் அங்க உட்காந்துருக்கார், ராம விக்கிரகத்தை காணும். உடனே எல்லாரும் மேல ஏறி போய் பார்க்கறா, பார்த்தா உடனே சுவாமி எங்க ராமனா இருக்காள். இப்படி பகவான் ராமனும் நானும் ஒன்னு காட்டினாலாம் தர்மபுத்தருடைய நவாகத்திலே. தர்மபுத்திர தான் இந்த நவாக கிரமத்தை பண்ணி ராஜ்யலாபத்தை அடைஞ்சி சத்ருஜயத்தை அடைஞ்சி பரமக்ஷேமத்தை அடைஞ்சாள். மார்க்கண்டேய சுவாமி பண்ணி வச்சாலாம். அந்த அந்த ரீதியிலிருந்தா அப்புறம் அகஸ்தியர் உபதேசம் பண்ணின கிரமப்படி இப்போ இன்னைக்கு நவாகம் நடந்துட்டு இருக்கு. கலச ஸ்தாபனம், பிரதிமா பூஜை, பாராயணம், அந்த என்னென்ன கிரமங்கள் சொல்லியிருக்கோ வேத பாராயணம் எல்லாம் அதுக்கு அங்கமாய் ரொம்ப விதிவத்தாக நடக்கிறது இருக்கு. வேதம், சுக்ல எஜுர்வேதம், எஜுர்வேதம் எல்லா வேதமும் நடக்குது. இப்படி கிரமமான ஒரு முறையில இங்க ஒரு பெரிய பரசுராம கஷேத்திரத்துல பண்ணணும்னா அது ஏதோ திருநாச்சிகேத ஸ்திரிபிரேத்திய சந்திம்னது உபனிஷத்து.